மதுரையில எய்ம்ஸ் நிறுவனத்தை அறிவிச்சு எவ்வளவு நாளுக்கு ஆச்சு? இன்னும் அஸ்வாரம் கூட போடலையேங்க. அதுக்கு என்னங்க நீங்க முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. நான் முன்னெடுத்து போறேன். அயோத்தி நகரத்துக்கு பாருங்க 1 லட்சம் கோடியா 3 லட்சம் கோடியா என்ன தொகை? எய்ம்ஸுக்கு பாருங்க ஒரு செங்கல்ல நாட்டி இன்னும் ஒண்ணுமே நடக்கல. இதெல்லாம் கேள்வி வருமா வராத? நாட்டில் எய்ம்ஸ்ல கல்லூரி நடந்துட்டு இருக்கு, மருத்துவம் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றது அங்க கொடுக்கக்கூடிய விஸ்தாரமாக வரக்கூடிய ஒரு பில்டிங்கை பத்தி பேசுறீங்க. அதுக்கு ஜப்பானோட ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதெல்லாம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? இப்ப அயோத்தி கோயிலுக்கு அஸ்திவாரம் போட்டு எப்ப போட்டது? அயோத்தி கோயிலுக்கு அஸ்திவாரம் போட்டு 2020, நீங்க 23. அதுக்கெல்லாம் முன்னாடி எய்ம்ஸ் அறிவிச்சாச்சா? இல்ல அதுக்கு வர அந்த கட்டடத்தை இவ்வளவு வேகமா கட்டுறோம். சரி, எல்லாரும் வரவேற்கிறாங்க. இந்த கட்டடம் வந்திருக்கணுமா? இது அறிவிச்சால இல்லையா? அடிப்படையில் நீங்க இதை அரசாங்கம் கட்டுவதாக எடுத்துக்கொண்டு போறீங்க. அப்படிதானே ப்ராஜெக்ட் ஆகுது. பிரைம் மினிஸ்டரே வராரு. இப்ப அரசாங்கம் கட்டலன்னா ஏன் அரசுடைய இத்தனை அமைப்புகள் இதில் நாங்க கட்டணும் தான் சொல்றாரு. சோமநாத் டெம்பிள் கட்டும்போது கூட காந்தி ஐயா சொன்னது மக்கள் பணத்துல இருந்தா கட்டணும்னு சொன்னாங்க. அப்ப நேரு ஐயா தான் வந்திருக்கணும், ராஜேந்திர பிரசாத் வந்தார். வரலாறு எல்லாம் நம்ம இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம நேரம் இங்க வந்துருவோம். இன்னைக்கு ராமச்சந்திரன் ஐயாவுடைய பிறந்த நாள். அவர் ரெண்டு ஒண்ணா கல்யாணத்துக்கு 1000 பேர் போலாம். தாலி கட்டுறது யாருக்குதான பிரச்சனை? யார் கட்டணும்ங்கறீங்க? பார்வையாளரா போல. இல்ல இப்ப யார் கட்டணும்ங்கறீங்க? போய் பிரதிஷ்டை என்ன பண்றாரு? யார் பண்ணணும்? பாருங்க, புருஷன் மட்டும் தான் தாலி கட்ட முடியும். நீங்க ரெண்டு மூணு விஷயம் தவறா சொல்லிட்டு அழகா ஒரு உதாரணம் கூட எடுத்து சொல்லிட்டீங்க. நான் அதுல இருந்து தொடர்ந்துக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் வாள் கொண்டு போனார். வாளை கொண்டு போய் அந்த அர்ச்சகர் அங்கே வைத்தார். அதுதானே? இப்ப நாளைக்கு இவர் கொண்டு போய் சிலையை உட்கார வைக்க போறாருன்னு யார் சொன்னாங்க? செய்ய மாட்டாரா? எப்படி பண்ணுவாரு? எம்ஜிஆர் அவர்கள் வேல்சாமி ஐயா, நான் பேசிடுறேன். எம்ஜிஆர் அவர்கள் வாளை கொண்டு போய் கொடுத்ததற்கு காரணம் கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது அந்த பூசாரி, அந்த ஆகமம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இவர் கொண்டு போய் சிலையை உட்கார வைக்க போறது இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, பாராளுமன்றம், சிறப்பு பாராளுமன்றம் வரப்போகுதுன்னு உடனே அந்த சட்டம் வந்துடும், இந்த சட்டம் வந்துடும், இந்தியா முடிஞ்சு போச்சு, ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு 15 நாள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் நாம் எல்லாருமே. அதே மாதிரியே இங்கே பேசுகிறோம். எந்த ஒரு அந்த விழா நடக்கும்போது கூட ஒரு கணவன், இந்து தர்மத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அக்னியை எடுத்து கொடுக்கக்கூடிய தகுதியும் பெருமையும் அந்த அக்னி டிரான்ஸ்மிஷன், பவர் டிரான்ஸ்மிஷன் ஒரு பெண்ணு தான் கொடுக்க முடியும். அங்கே ஒரு ஜோடி தான் இருந்து அந்த வேலைகளை செய்வாங்க. இவர் முன்னிலையில் அது நடக்க போகுதுங்கிறது தான் நடக்குது. நீங்கள் கதைகளை எப்படி வேணாலும் சொல்ல தொடங்கலாம், சொல்லிட்டு போங்க. அவர் கொண்டு போய் சிலையை கொண்டு போய் அங்கே வைக்க போகிறது இல்லை. ரெண்டாவது, இந்த சங்கராச்சாரியார்களை பற்றி பேசும் பொழுது நாம் ஒரு மடமோ அல்லது ஒரு துறவியோ அவர்களுடைய வார்த்தைகளை அப்படியே கேட்டுப்போம். நமக்கு அதில் விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் போனால் அப்படியே கேட்டுப்போம். அப்படி தான் கேட்டிருக்கோம். ஆர்எஸ்எஸ்க்கும் பூரி ஜெகநாத் ஐயாவுக்கும் சங்கராச்சாரியாவுக்கும் இருக்கக்கூடிய விவாதம், வாதம் அப்படிங்கிறது ரொம்ப வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இல்லை, அது இருந்துகிட்டே இருக்கு. அது நம்ம அவங்க ரெண்டு பேரையும் விமர்சிக்கக்கூடிய பொசிஷனில் நாம் பேசவே மாட்டோம். அந்த தகராறு ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. அதில் தான் அவர் இந்த கருத்தை எடுத்து சொல்றாரு. அதாவது கட்டி முடிக்கப்படாத ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாரு. ராஜராஜ சோழன் கட்டினதாக நம்ம ரொம்ப பெருமைப்படுகின்ற அந்த இடத்துல பிரதிஷ்டை மட்டும்தான் ராஜராஜ சோழனால் பண்ண முடிஞ்சது. கோவிலை கட்டி முடித்த காலகட்டம்ங்கிறது அதற்கு பிறகு வருகிறது. ஒரு கோவில் அப்படின்னா 1 2 3 நிறைய இருக்கு. நீங்க அந்த 1 2 3ல 2 மட்டும் கையில வச்சுட்டு ஐயோ கோவில் மொத்தமா முடிக்காமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசக்கூடாது. சரி, இப்போ எலெக்ஷன் வரலன்னா இன்னும் கொஞ்சம் தாமதமா பண்ணிருப்போம்ல. ஐபிஎல் எக்ஸாமுங்க, ஐபிஎல் எலெக்ஷன், கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, எலெக்ஷன் போது நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவன் நான் ஏப்ரல் மேல தான் நடத்துவேன்ட்டு வெளிநாட்டில் போய் நடத்தினான். ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கே அவன் தன்னுடைய காலத்தை நிர்ணயித்து கொண்டு செய்யும் பொழுது 500 24 ஜனவரியில செய்யணுங்கிறதுல ஏதாவது ரீசன்? அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாதுங்க. எலெக்ஷனை தவிர வேற என்ன? இல்ல அப்படி கிடையாது. ஏப்ரல் மேல என்ன ஆயிடும், ஒரு கோடு வந்துடும். ராமநவமி 2026ல கட்டலாம். தமிழ் சென்னையில மெட்ரோ வந்ததுன்னு சொன்னா யாரால வந்ததுன்னு நீங்க சொல்லுவீங்க? தமிழ் சென்னையில மெட்ரோ ஓடுது இல்லையா? யார், எந்த முதலமைச்சர்? அது அரசுடைய ப்ராஜெக்ட். இல்ல எந்த முதலமைச்சர் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவீங்க? திமுக ஆட்சியில வந்தது. திமுக ஆட்சியில கையெழுத்து போட்டாங்க. கொண்டு வந்ததெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில. அப்படித்தானே நம்ம பேசணும். அதே மாதிரியே இங்க கூட கோவில் நிலத்தை கைப்பற்றி கொடுத்தது, வாங்கி கொடுத்ததுங்கிறது காங்கிரஸ். ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னா, அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு வேலைகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தீர்ப்பு வராமல் இருந்திருந்த போது இந்த எலெக்ஷனுக்காக கட்டியிருந்தா தீர்ப்பு வராத நிலையில நீங்க பண்றீங்கன்னு விமர்சனம் பண்ணலாம். அப்படி நடக்கல. ஒரு தீர்ப்பு வந்தது, 1 2 3 நான் பயணிக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சேன், இன்னைக்கு நான் வந்து பிரதிஷ்டை தான் பண்றேன். அதைத்தான் நீங்க முதல்ல அந்த புரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு கோபுரம் இருக்கா? அந்த இங்க பாருங்க, விமானம் இருக்கா? நகாரா, வெசாரா, டிராவிடா இதுதான் டெம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் கட்டுகின்ற கட்டடக்கலை. அதுல நகாரால அந்த வடக்குல இருக்கக்கூடிய கோயில்கள் வரும், திராவிடத்துல இந்த மாதிரியான கோயில்கள் வரும். ராஜராஜ சோழன் உடைய அந்த கோவில்ல மேல இருக்கிறது என்னங்கிறத நீங்க முதல்ல எடுத்து பாருங்க. கும்பம்ங்கிறது வந்து எங்க வரணும் எங்க வரக்கூடாதுங்கிறதுல அந்தந்த ஆகம சம்பந்தப்பட்ட இல்ல, இங்க வரப்போவது கட்டளை இல்ல, பிரதிஷ்டை செய்த பிறகுதான், அதாவது அந்த உருவத்திற்கு சக்தியை கொடுத்த பிறகுதான், அதற்கு பிறகுதான் கும்பமே வரும். நீங்க முதல்ல அந்த கோவில்களை பற்றி பேசணும். நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து இப்ப கோவில்களை பற்றி பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து நல்லது. ஏன்னா ரொம்ப நாளா அதெல்லாம் பேசவே இல்லை, கோவில்களை பற்றி பேசுவதை நிறுத்திட்டோம். அடிப்படையில் அங்க பிரதிஷ்டை ஆக வேண்டும். ஒரு பாமரன் பாஷையில சொல்றேன் அல்லது ஒரு நாஸ்திக வார்த்தைகளே சொல்றேன், ஒரு கல்லுக்கு சக்தி வந்ததுக்கு பிறகுதான் அந்த இடத்துல அது வந்து கடவுளா மாறும். அந்த வேலை தான் இப்ப நடக்குது. சக்தி வருதுன்னு ஏத்துக்க மாட்டாங்க, நாத்திகர் ஏத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க, அண்ணா வந்து தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருக்க முடியும். ஆனால் தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கவர்னர் வந்து அதை பதவி பிரமாணம் பண்ணாதான் அந்த ஒரு முதல்வர். அந்த மாதிரி கோவில் ஆண்டவன் எங்க வேணாலும் இருக்க முடியும். ஆனால் அந்த கோவிலில் அவன் வந்து அமர வேண்டும் என்று சொன்னால், அந்த சக்தியை அவனுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால், அந்த வேலை தான் இப்போ நடக்குது. அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. குழந்தைய பிறக்கல, ஏன் வளகாப்பு நடத்துறேன்னு பேசக்கூடாது. நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு திரும்ப அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடாது. வளகாப்பு இப்படி நடத்தணும், அது சீமந்தமாக தான் அப்படி நடத்தணும், டெலிவரி அதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில். இங்க இவர்தான் அந்த ராம ஜென்ம பூமியை சங்கராச்சாரியாரோட வாதம் எடுத்துக்கிட்டா இப்ப வளகாப்பு பிரச்சனை இல்ல, எனக்கு இந்த ராசியில குழந்தை பிறக்கணும், இந்த எலெக்ஷன் தேதி வருதுங்கிறதுக்காக நம்ம வசதிக்கு டாக்டர் சொல்லி டெலிவரியாகவே இருந்த இந்தியாவில் அந்த பிரச்சனை இருந்ததே இல்ல. கண்டதையும் சாப்பிட்டுட்டு சிசேரியன் டெலிவரியா மாறினதுக்கு அப்புறம் தான் சரி நல்ல நேரத்தில் பார்ப்போம்னு எடுத்து சொல்றாங்க. மிருது சீச நட்சத்திரம் போது அது அங்க வந்து அற்புதமா அந்த இது நடக்க போகுது. எல்லா நாளுமே நல்ல நாள் தான் இந்து சொல்லும். 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்கன்னா எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டீங்கன்னா, ஆக இங்க வந்து இந்த விஷயம் நடக்கிறது. நான் என்ன கேட்கிறேன் ஐயா, எத்தனை வருடங்களாக ஒரு முகலாயன் வந்தா ஒரு வேலையை செஞ்சா, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வந்தாங்க, நிறைய கதைகள் எல்லாம் எழுதினாங்க, அங்க கோவிலே இல்ல அப்படின்லாம் கதைகள் எல்லாம் எழுதினாங்க. ஐயோ, நீங்க சகிப்புத்தன்மைன்னு வந்துட்டு அவங்க தானே வருவாங்க, அவங்க வந்து இஷ்டத்துக்கு எழுதினாங்க. இதையெல்லாம் வரலாறு தாண்டி நீதிமன்றத்தில் தெளிவாக முடிவாகி இந்த இடத்துல ராமர் திரும்ப வரப்போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்தை ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாடுவான். இது மாதிரி இந்திய பண்டிகை அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணுமே ஒழிய இது இந்து பண்டிகையா நீங்கள் சுருக்கவே முடியாது. அதனால தான் இஸ்லாத் சகோதரிகளும் சரி, இஸ்லாத் நண்பர்களும் சரி அந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அமீர் அலியும் ராம் சரணும் போராடவில்லை என்று சொன்னால், அங்கேயே உங்களுக்கு இந்தியா வந்து சொல்லுது, ராம வந்து எது சொன்னாலும் நச்சுன்னு எடுத்து சொல்லுவான். அமீர் அலியும் ராம் சரணும் போராடவில்லை என்று சொன்னா இந்த ராமர் ஜென்ம பூமிங்கிற வார்த்தையே இல்லாமல் போயிருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி எத்தனையோ வருடங்கள் அந்த போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு நமக்கு இந்த இடத்துல வர்றோம். சங்கராச்சாரியார் அவர்களுடைய கருத்தை நான் மதிக்கிறேன். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கசப்பை எங்கேயாவது நீக்கிக்கிட்டோம்னு சொல்றேன். 4 பேரும் எதிர்த்தாருன்னு சொல்ற பொய்யை நான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா இருவருங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. இது ஒன்றும் மெஜாரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. நரசிம்மராவ் ஐயா தான் இதை மசூதி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இதற்கு ஒரு களங்கத்தை தொடங்க ஆரம்பிச்சாரு. அதற்கு முன்னாடி குற்றம் சாட்டுறவங்களும் உண்டு. பாருங்க, வேடிக்கை அவர் நிறைய விஷயத்துல பார்த்தாரு, அது எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இங்க அந்த டிஸ்பியூட்டட் சைட் அப்படிங்கிற வார்த்தையை, ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு என்ன தெரியுமா புரியணும், இந்த நாட்டுல இங்க இருந்த ஒரு கோவிலை அகற்றி விட்டு அது உன்னோடது இல்லைன்னு சொல்லி நீ அதை தகர்த்தி விட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க. மீண்டும் அகற்றத்தையும் விமர்சிக்கிறாங்க. எங்க மீண்டும் அகற்றுறாங்களே, அகத்திக்கிட்டே போறது சரியா? யார் அகற்றுறாங்க? இல்ல, ஒரு கேள்வி கரெக்டா முடிச்சிருங்க. ஏன்னா எனக்கு வந்து கரை சேவையில் அகற்றப்பட்டதுன்னு விமர்சனம் பாருங்க. கரை சேவை பற்றி பேசுவதாக இருந்தால் அதற்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க எடுத்து வரலாறு நீண்டது பாருங்க. நான் வந்து ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு பழைய கதைகள் எல்லாம் ஏன் பெருசா பேச விரும்ப மாட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு தெரிய வேண்டியது ராமன் தன் பிறந்த இடத்திற்குள் இன்றைக்கு வருகிறான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அது முக்கியம். அது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கறத தவிர வேறு மாற்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.